ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மோக்கா கேக். அது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், கோகோ பவுடர் 1/4 கப், மெல்டட் சாக்லேட் 4 டேபிள் ஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன், பால் 1 கப், காஃபி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச், எண்ணெய் 1/2 கப், பவுடர் சுகர் 1 கப், மைதா மாவு 1/2 கப், வினிகர் 1 டீஸ்பூன். இதுதான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கணும். காஃபி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல, அது இந்த பவுலில் போட்டுருங்க. இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எடுத்து வச்சிருங்க சைடில். அடுத்தது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயில் மெல்டட் சாக்லேட் 4 டேபிள் ஸ்பூன் போடணும். இந்த இதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிடுங்க. அடுத்தது காஃபியை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா காஃபியும் தண்ணியும் அதுவும் இதில் ஊற்றிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் மைதா, சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு. இதை நல்லா சலிச்சுக்கோங்க. அடுத்தது இதே இதில் கோகோ பவுடர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுருங்க. இதையும் சலிக்கணும். இது எதுக்கு பண்ணுறோன்னா மிக்சரில் எதுவுமே கட்டியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இந்த மாதிரி கட்டியாக வந்துச்சுன்னா ஸ்பூன் வச்சு இப்படி உடச்சி விட்டுருங்க. இனி இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு இதை எடுத்து இப்படி மடிச்சிருங்க. அதே மாதிரி இங்கேருந்து இதை எடுத்து இப்படி மடிச்சிடணும். இனி இதில் எடுத்து வச்சிருக்க பால் இதில் ஊற்றிடுங்க. இதுவும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற வினிகரும் ஊற்றிடுங்க. இந்த வினிகர் இந்த கேக்குக்கு புளிப்பு கொடுக்கும். இதை விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது அதில் இருக்கிற கட்டியெல்லாம் உடைஞ்சிடும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பீட் பண்ண தான் ஃப்ளஃபி ஆகும். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் போட்டு எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல் பவுலை தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் பட்டர் படுற மாதிரி. இது ஏன் தேய்க்கிறோன்னா கேக் எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பட்டர் தேய்க்கிறோம்.
இப்போ எல்லா இடத்துலையும் தேய்ச்சாச்சு. இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்து இப்படி போட்டு அது எல்லா சைட்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி தட்டி இது ஸ்ப்ரெட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கோகோ பவுடர் வேணாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மைதாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. மைதாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, கையால் தேய்க்க வேண்டாம். இப்போ நம்ம கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். ஒரு திக் பாட்டம் கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுடுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதை திறந்துடலாம். பாருங்க, ஆவி வருது. சிம் பண்ணிக்கோங்க. கேக்கை லைட்டாக தரையில் தட்டிட்டு வைங்க. தரையில் ஏன் தட்டுறோன்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போவதுக்காக. இது மேலே செப்பரேட்டர் மேலே வச்சுக்கலாம். இதை கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 40 to 45 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ மோக்கா ஃப்ராஸ்டிங் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், 1 கப் பால், 1/2 கப் பட்டர், 1/4 கப் ஃப்ளார், 1 கப் சுகர், அதுக்கப்புறம் 1/4 கப் கோகோ பவுடர். இதுதான் மோக்கா ஃப்ராஸ்டிங்க்கு செய்ய தேவையான பொருட்கள். இப்போ பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் புட்டிங் செய்யணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு, சர்க்கரை, காஃபி பவுடர், கோகோ பவுடர், 1 கப் பால். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் திக்காகிற வரைக்கும். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வேணா விஸ்க் யூஸ் பண்ணணும்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க. கண்ட திக்காக ஆரம்பிக்குது. இப்போ நல்லா திக்காக இருக்கு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புட்டிங்கை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ புட்டிங்கை பவுலில் மாற்றியாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இதுக்கு மேலே போட்டு ஏர் டைட்டாக மூடி வச்சிடணும். ஏர் டைட்டாக மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ கேக்கை திறந்து பார்க்கலாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க நடுவில் கத்தி வச்சோ இல்லை ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க. பாருங்க, கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு மூடியே வச்சிடுங்க. ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு ரெடி பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த எடுத்து வச்ச புட்டிங் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டரை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சராக இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். பட்டர் நல்லா ஸ்மூத்தாக விஸ்க் பண்ணியாச்சு. புட்டிங் இருக்குல்ல,
அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து கேக் சில்லானதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் போடணும், இல்லைன்னா இது மெல்ட் ஆகிடும். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி. புட்டிங்கை வந்து எல்லாம் ஒன்றா போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புட்டிங்கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டர் கூட. நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இது இப்போ லேயர் லேயராக கட் பண்ணலாம். டோட்டலாக 3 லேயராக கட் பண்ணிடலாம் கேக்கை. இப்போ கேக்கு லேயர் லேயராக கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்காலே பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அது போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கத்தியோட பேக் சைடு வச்சு தேய்ச்சா ஈஸியாக இருக்கும். அப்படியே பிளேட் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மூத் இது வரும். இப்போ இதில் ஃப்ராஸ்டிங் போட்டாச்சு. இனி செகண்ட் லேயர் இது வச்சாச்சு. இதுலேயும் ஃப்ராஸ்டிங் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கடைசி பீஸ் வச்சிடலாம். மேலே இது வச்சாச்சு. இதுலேயும் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கேக் வந்து ஃப்ராஸ்டிங் தடவினதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது வெளியே எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட மோக்கா கேக் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.